ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்க தமிழ்நாட்டையே உலுக்கிய ரொம்ப கேவலமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான தீர்வை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, என்ன நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு, எஃப்ஐஆர் லீக் இஷ்யூ, அதை பற்றியும் அதுக்கான தீர்வை பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்கள் டிராவலர். பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிரான ஒரு புரட்சி தான் இது. அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 லவர்ஸ் தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அது 3ஆவது நம்பர் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு கண்டித்து நான் அனுப்பிச்சிட்டு அந்த பொண்ணு இன்னொரு தனியான ப்ரைவேட் பிளேஸ் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு இந்த வீடியோ அப்பா அம்மா காமிச்சிடுவேன், இல்லை அப்புறம் நீட் காமிச்சு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்து இருக்கிற இடத்துல அது தப்பாக நடந்து அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த 2 வீடியோவுமே நான் லீக் பண்ணிவிடுவேன், சோசியல் மீடியா போட்டணும், அது மாதிரி பண்ணுறாரு. அது பண்ணுறப்ப அந்த பொண்ணு பயந்ததுக்கப்புறம் இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும், நான் கூப்பிட்டப்பெல்லாம் வரணும், 2வது சார்னு ஒரு இடத்துல கால் பண்ணியிருக்காரு, அந்த சாரோட அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும், அந்த மாதிரிலாம் சொல்லி டிமாண்ட்ஸ் நிறையா கொடுக்கறதுனால இந்த பொண்ணு பயந்துட்டு உடனே இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமே தான் இந்த ப்ராப்ளம் பெருசாக மாறுது. அந்த பொண்ணு இது நம்ம தப்பாக இருக்குது, தப்பாக நடந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண ஒரு ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த பொண்ணு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் தான் இருக்கும், என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன மாதிரி விஷயம், எங்கே நடந்துச்சு, எல்லா ஃபுல்லையும் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சுங்க. அது எப்படி லீக் ஆனிச்சு, தைரியமாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாரால் நடந்துச்சு அப்படின்னா, அந்த காலேஜ் வெளில ஞானசேகரன் சொல்லிட்டு ஒருத்தர் பிரியாணி வச்சிருக்காரு. ஸோ அவர் தான் இது எல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. நேராக காலேஜ் உள்ள சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது. அதை தாண்டி ஒருத்தர் பிரியாணி வச்சிருக்கவர் அவ்வளோ தைரியத்தை எப்படி உள்ளே வந்தாருந்தல, இது எப்படி வீடியோ எடுத்திருப்பாரு, அந்த வீடியோ எடுத்து இவ்வளோ தூரம் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி இவ்வளோதான் யார் அதிகாரம் கொடுத்தது அவருக்கு. நம்ம டிஎம்கே தவிர மற்ற எல்லா கட்சிக்காரங்களும், ஐடிஎம்கேயாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பொண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே லாஸ்ட் 24 ஹவர்ஸாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் டாப்பிக்காக இதாக போயிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னா, இந்த ஞானசேகர் டிஎம்கேல ஒரு பதவியில் இருக்கிறனால தான் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது, அதனால சொல்கிறாங்க. ஆனால் அவர் டிஎம்கே தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கட்சியில் கிடையாது, நிறைய பேர் வராங்க, ஃபோட்டோ எடுத்து போகிறாங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை முழுக்க போய் கீழே பாருங்கள், இவர் கிட்டத்தட்ட டிஎம்கேல துணை தலைவராக இருக்கார், சில பொறுப்பில் இருக்கார், நிறைய போஸ்டிங்கில் பாருங்கள், எல்லா ஃப்ளெக்ஸில் பாருங்கள், எல்லாமே கீழே கொடுக்குறா. ஃபுல்லாகவே எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓரளவு இவரை பற்றி கலெக்ட் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் 2019 டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் மேலே 18 கேசஸ் இருக்குது. அந்த 18 கேஸ் என்னென்ன அப்படின்னா, ராபரி பண்ணுறதா இருக்கட்டும், பொருள் திருடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நார்மலான பெட்டி கேஸ் தான் இருக்குது. 2023 ஒரே ஒரு கேஸ் ஆனிச்சு. ஆனால் இது மாதிரியான ஒரு பாலியல் துன்பத்து கேஸ் இவர் மேலே இல்லை. ஆனால் இது தெரிஞ்சது ஒரு கேஸ் தான், இவர் மேலே தெரியாது எத்தனை கேஸ் யாருன்னு தெரில. இவரோட ஃபோனுக்கு எல்லாமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் லீக், அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம போய் ஒரு ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் அந்த பொண்ணு போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட அட்ரஸ்ஸு, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கே அந்த பையனோட எப்படி இருந்தாங்க, எல்லாத்தையுமே A to Z அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண விதமே தப்புன்னு நான் சொல்லுவேன். அது பண்ண தப்பாக இருந்தாலும் அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனிச்சு, ஏன்னா ஒரு ஸ்டேஷன் தான் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோன்னா நம்மளை தவிர யாருக்குமே அதை காப்பி கொடுக்கக்கூடாது, அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண காப்பியை தர அளவுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? இது நம்ம அண்ணாச்சி நடந்துச்சு, அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கு என்னோட சார்பாக ஒரே ஒரு தீர்வு மட்டும் தான் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் கப்புள்ஸாக இருக்கட்டும், லவர்ஸ் நீங்கள் போகிறீங்க வரீங்க, யாராவது வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பயம் தான் நம்மளோட மூலத்தை நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. பயப்படாமல் எதிர்த்து கேள்வி கேளுங்க, போடுறியா போட்டுக்கோ, ஏன்னா அதில் எல்லாத்தையுமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் போல்டாக பேசுங்க, போல்டாக இருங்க, தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம பயப்பட தான் நம்மளை ரொம்ப காட்டி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர் நடந்திருக்கு, நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க, சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் உங்களை மாதிரியான பெண்கள் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். தயவு செஞ்சு அவனை மாதிரி ஆட்களை எனக்கு தெரிஞ்சு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவனை ஆட்கள்லாம் இவனுக்கு கொடுக்க தண்டனையை வச்சு யாருமே இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னோட ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராவது வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணான்னு வச்சிங்க, உங்கள் செருப்பை கழட்டி அடிங்க, உங்கள் செருப்பை கழட்டி தயவு செஞ்சு அடிச்சிருங்க.